கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். மகா வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிட்டதும் ஐஸ்வர்யா வந்து என்னாச்சு மகா சொல்லுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அக்கா உன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, அதனால யார் எது கொடுத்தாலும் குடிக்காதீங்க, புரியுதா? உங்களுக்கு எது வேணும்னாலும் நானே எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் மகா இப்படி சொல்கிறேன்? எனக்கும் தான் தோணுது. ஏன்னா என்னுடைய அத்தை என்னுடைய புருஷன் 2 பேருமே போதும், என் வயிற்றுல வளர்ற குழந்தை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்றாங்க. விடுக்கா, எல்லாம் காலம் பதில் சொல்லு, நீ எதை நினைச்சு வரி பண்ணாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு, என்ன பண்ணணுமோ அதை நான் முடிவு பண்றேன், நீ கவலைப்படாம இருக்கா, உனக்கு இப்பன்னு கிடையாது, எப்பவுமே உனக்கு துணியா நான் இருப்பேன், நீ எதை நினைச்ச வரி பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே சித்ரா தேவி, என்ன இவ மருந்து கலக்கியாச்சு, மருந்து கலக்கிட்டு இப்போ வரைக்கும் வரலையே, நம்மளாவே எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாமா இல்ல சந்தேகம் வந்துடுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கீழே இறங்கி வராங்க. ஐஸ்வர்யா ஏதாவது சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வந்துடுது. நீங்க கிரிமினலா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை விட பல மடங்கு கிரிமினல்னா, புரியுதா? நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறத நான் செஞ்சுக்கிறேன், நீங்க எதுவும் சொல்ல தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் சித்ராதேவி கோவப்படுறாங்க. இதுக்கு மேல அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்றது தெரிஞ்சிடும், அதனால முதல்ல நம்ம வந்து இதை லூஸ் விடணும்னு சொல்லிட்டு சித்ராதேவி முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.